வணக்கம் டாலர் டோலிகளே, வெல்கம் பேக் டு அவர் அட்டி கேங் சேனல். வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் ரொம்பவே டேஞ்சரான டாபிக் தான். ஏன்னா இந்த அட்டியை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஏய் இவ்வளோதானா உன் சினிமா டேஸ்ட் சை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே எந்தெந்த மாதிரி சினிமாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் ப்ரோ எனக்கு என் தலைவன் காலை பார்த்தாலே போதும் ப்ரோ, என் ஹீரோ நச்சாலே போதும் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும், தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். ஒரு சிலர் வந்து ப்ரோ பிளாக் பஸ்டர் படம் தான் ப்ரோ பக்காவா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும், ப்ரோ நமக்கு கல்ட்டு கிளாசிக் தான் ப்ரோ நறுக்குன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா எல்லார் மனசுலையுமே ஒரு சீக்ரெட் லிஸ்ட் ஒன்று இருக்கும். என்னதுன்னா படம் சூற மொக்கையா இருக்கும், ஆனா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்க வெளியே சொன்னா எல்லாரும் கலாய்ச்சிருவாங்களோன்னு பயந்து ஆமாமா படம் மொக்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் மனசுல இருக்க அந்த சீக்ரெட் லிஸ்ட்டை இந்த அட்டியில சொல்ல போறேன். இதுல வந்து தியேட்டர்ல வந்து ஃபிளாப் ஆகி ஓடிடில ஹிட் ஆன மூவிஸ் இந்த லிஸ்ட்ல வரும். சரி வள கொலகொலான்னு பேசாம வாங்க அட்டிக்குள்ள குதிச்சிடலாம். முதல்ல என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷகுனி. தங்களுடைய தரப்பில் இருப்பதோ தர்மம் அல்ல. அந்த சகுனி இல்ல, கார்த்திக் நடிச்சாரு அந்த சகுனி. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபன்னா காமெடியாவே இருக்கும். சந்தானம் கார்த்திக் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ற அலப்பற, அப்புறம் இந்த வேணா கமல் வேணா ரஜினி அப்படின்ற அந்த காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த படம் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல. பட் இந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. மேபி இது வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படமா இருக்கும். அண்டு இது வந்து அவரோட பர்சனல் க்ரோத், அப்புறம் அவர் அந்த ஊரை எப்படி காப்பாத்துறாரு, அவரோட சகுனி மைண்ட், அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எப்படிலாம் போட்டு இவர் வந்து மேலே வராரு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த டைம்ல பிடிக்காம இருந்ததுலாம் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்காது. ஆனால் அந்த காமெடி சந்தானம் அவர் காமெடிலாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். செம்ம ஃபன்னாக இருக்கும். 2-3 தடவை இந்த கேடிவி சன் டிவிலாம் அந்த டைம்லேயே போடுவாங்க. அப்போயே உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன் இந்த படத்தை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூவி தான் இந்த சகுனி. பட் வெல் அவங்களோட இஷ்டம், நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காம போவோம். லாலு சாப் ஐ லவ் யூ. அடுத்ததான் என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ. இந்த படம் ஆக்சுவலாக யார் கனெக்ட் ஆச்சோ இல்லையோன்றது தெரியல, பட் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நானும் சின்ன வயசுல இந்த ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த 8 கால் பூச்சியை பார்த்தாலே மேலே விட்டு கடி வந்து என்ன கடி அப்படின்னு சொல்லுவேன். பட் அது என்ன கச்சிதே இல்லை, கச்சிருந்தா அங்கங்கே வீங்கி தான் போயிடும். நல்ல வேலை தப்பிச்சேன். அந்த மாதிரி நானுமே ஸ்பைடர்மேன் ஆகணும், நம்மளும் சூப்பர் ஹீரோ ஆகணும் சின்ன வயசுல நினச்சி பார்த்துருப்போம். ஆனால் வளரதான் தெரியும் அந்த மாதிரி நடக்காது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் சின்ன வயசுலேயே ஹீரோ பவர் கிடைக்கும், சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சு அவர் சர்டிஃபிகேட்டை இன்னொருத்தன் கையில் விற்றுட்டு அதை காசு பார்த்து ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் விற்று அது தப்புன்னு தெரிஞ்சு எந்தெந்த அளவுக்கு இந்த ஸ்டடீஸ் சிஸ்டமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், மக்கள் எப்படிலாம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த மாதிரி உங்கள் பசங்களுடைய ரஃப் நோட் எடுத்து பாருங்கள், அதில் தெரியுங்க அவங்களோட டேலண்ட்னா என்ன அப்படின்றது வந்து அந்த விஷயத்தில் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு, நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆச்சு. பட் அது ஏன் வந்து அந்த படம் ஹிட் ஆகலை அப்படின்ற விஷயமே வந்து நமக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம், நீ என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் வந்து அவங்க சொல்ல வந்த விஷயமோ அவங்க சொன்ன கருத்துக்களோ அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த படம் வந்து ஹீரோ படம் ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஹீரோ படம் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தும் ஜாய் 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 பத்தும் ஜாய் 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 உத்தம வில்லன் உத்தம வில்லன் உத்தம வில்லன். ஆக்சுவலா உத்தம வில்லன் படம் வந்து நானும் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு அந்த படம் சுத்தமா பிடிக்கல, கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அந்த படத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த கதை வந்து அவ்வளோ ஒரு அழகா அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக சூப்பராக அந்த கதையின் ஓட்டத்திலே நம்மளை அழகாக கூட்டின்னு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில வந்து ஹீரோ வந்து கேரியரின் உச்சத்தில் இருப்பாரு. என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி அவர் இல்லை, இந்த படத்துல வந்திருக்க ஹீரோ கேரியரின் உச்சத்தில் இருப்பாரு. யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. அவருக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துன்னு வந்துட்டு இருப்பாரு. அவர் இறக்குறதுக்குள்ள ஒரு நல்ல படம் நடிக்கணும், மக்கள் மத்தியில் அது ஒரு நல்ல படம் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டம். அப்படியே இந்த பக்கம் அவர் பர்சனல் லைஃப்ல அவர் பசங்களுக்கோ நிறைய பேருக்கு அவர் நிறைய தப்பு பண்ணியிருப்பார். அண்ட் அவர் எக்ஸ் லவருக்கும் தப்பு பண்ணியிருப்பார். அந்த விஷயத்தையும் சரி பண்ணணும்,
இது ரெண்டுத்தையுமே நம்ம சரி பண்ணிட்டு கடைசி காலத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சுன்னு பண்ணுவாரு. அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அவரோட கதையில அவர் ரியல் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இறந்துன்னு வருவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கதையில அவர் வந்து சாகாவரம் பெற்றிருப்பாரு. எவ்வளோ ஒரு முரண்பாடான விஷயம் பாத்தீங்களா? ஏன் இந்த முரண்பாடான விஷயம்னா, படத்தோட எண்ட்ல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அந்த ஸ்கிரீன் மட்டும்தான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவர் சாகாவரம் தான் பெற்று இருக்காரு. மக்கள் மத்தியில கடைசி வரைக்கும் எப்பவுமே அவர் நிப்பாரு அவருடைய கலைத்திறமை மூலமா அப்படின்ற விஷயத்த அவ்வளோ அழகா செம்மையா சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஏன் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த படத்துல வர ஸ்கிரீன் பிளே வேணா சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போகும் இந்த ஸ்கிரீன் பிளே. அண்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் சொல்லலாம், ரொம்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு கம்மி குறையா தான் இருக்கும் இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ். ஸோ இந்த விஎஃப்எக்ஸும் ஸ்கிரீன் பிளேவும் தான் இந்த படத்தோட ஃபிளாப்புக்கு காரணமா இருக்கும். இன்னுமே நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கான ரீசனே அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் என்ன படம்னு பாத்தீங்கன்னா சீமராஜா. யாரும் அடிக்க வராதீங்க, சீமராஜா எனக்கு பிடிக்கும். ஏன்னா தெரியல, நல்லா இருக்கும் அந்த படம், நல்லா ஃபன்னா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜா காலத்துக்கு போவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஃபைட் நடக்கும். அவ்வளோ நேரம் அடிக்கவே தெரியாத சிவகார்த்திகேயன்னு இன்டர்வியூல போட்டு பொழப்பாரு, கிளைமேக்ஸ்லயும் போட்டு பொழப்பாரு. இவரோட கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ராஜா ரத்தம் உடம்புல ஊறிடும். நான் சொல்றதே நான் அந்த படத்தை கலாய்க்கிறீங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இல்ல, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கான ரீசன் ஐ டோன்ட் நோ வை, பட் ஐ லைக் தட் மூவி சீமராஜா. அதுலயே அந்த புலி காமெடியா சிறுத்தை காமெடி ஏதோ ஒன்று, அந்த காமெடி வந்து நான் பார்க்கும்போது அந்த படத்தை சின்ன வயசுல பார்க்கும்போது ரொம்பவே வாய் விட்டு சிரிச்சேன். இப்போ கூட ஆதித்யா சேனல்ல படம் பார்த்தேன்னா வாய் விட்டு சிரிப்பேன். ஆனா அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காது, இப்போ வரைக்குமே பிடிக்காது. இதனால என்ன யாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி ஊத்தாதீங்க. ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. அடுத்ததான் என்ன படம் பாத்தீங்கன்னா நீயும் கடவுள் நானும் கடவுள், ஏன் இந்த வீடியோ எடுக்கிற இந்த கேமராவும் கடவுள். எஸ், அன்பே சிவம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஏண்டா அன்பே சிவம்லாம் எப்பேற்பட்ட படம், அது போய் உனக்கு மட்டும்தான் பிடிக்கும், மற்றவங்களாம் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. பட் இந்த படம் அன்பே சிவம் தியேட்டர்ல வந்த புதுசுல அந்த அடி வீஞ்சான். ஒரு தடவை சுந்தர் சி கிட்ட ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏன் அன்பே சிவம் மாதிரி நிறைய படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த கேள்வியை எல்லாரையும் என்கிட்ட கேட்கும் போது எனக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா அந்த படம் வந்த புதுசுல எங்க நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லி கழுவி தானங்க ஊத்துனீங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க எனக்கு அந்த மாதிரி படம் எடுக்க தோணும்? நான் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் இந்த படம் எடுத்துட்டு, அந்த அளவுக்கு இந்த படத்துல எனக்கு அடி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் இந்த அன்பே சிவம் படம் வந்த புதுசுல ஹிட் ஆகல? எந்த இடத்துல இந்த படம் குறையா இருந்துச்சு? எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த படம் வந்த புதுசுல ஹிட்டே ஆகல. இந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்ல வரப்போய் ஹிட் ஆனாதான் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். அந்த டைரக்டரும் இதே ஜானர்ல அடுத்த படம் கொடுப்பாரு, அந்த ஹீரோவும் கொடுப்பாரு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறிட்டாரு, வேற நல்ல நல்ல படங்கள் காமெடி படங்கள் தான் கொடுக்குறாரு. ஆனா இந்த ஹீரோ இதே மாதிரி படத்தை தான் நான் அடுத்த படமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நிறைய அடி வாங்கி அதுக்கப்புறம் ஆஹா ஓஹோன்னு நம்ம சொல்லுவோம். எஸ், நன்னதன் கமலஹாசன். அதுக்குன்னே ஒரு தனி அட்டி போடலாம். கமலஹாசன் இந்த ஒரு படங்கள் ஃபிளாப் ஆகி அதுக்கப்புறம் ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு அட்டி போடலாம். பட் இப்போ இந்த அட்டியை கண்டினியூ பண்ணுவோம், அன்பே சிவம் பற்றி பேசுவோம். இந்த படத்தோட விஷயமே, இந்த படத்துல அவங்க சொல்ல வந்திருக்க ஒன்லைனே என்னன்னா, லவ் இஸ் காட், அன்பு தான் சிவம், அன்பே சிவம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான். அன்பு தான் நம்ம ஒருத்தங்க மேல ஒருத்தர் வைக்க அன்பு தான் கடவுள் அப்படின்ற விஷயம்லாம் அவ்வளோ அழகா டீட்டெயிலாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படம் ஹிட் ஆகலை. அது வந்து அந்த டைம்ல இருந்த ஆடியன்ஸுக்கு தான் சொல்லணும். ஏன் இந்த டைம்ல இப்பவே மெய்யழகனே ஓடல தானே, அதே மாதிரி இந்த கதை ஒன்றும் சொல்ல முடியாது. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. சரி நண்பர்களே, இந்த அட்டி வந்து ரொம்ப லென்த்தா போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு மிச்ச லிஸ்ட்டை பார்ட் 2ல சொல்றேன். ஏன் பார்ட் 2ல சொல்றேன், இங்கேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5 நிமிஷம் 6 நிமிஷம் அட்டி போட்டாலே யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க. 100 வியூஸும் 105 வியூஸும் தான் போகுது, இல்லை 100க்கு கீழே தான் போகுது. இதில் நான் ரொம்ப லென்த்தா வீடியோ போட்டா 50 வியூஸ் கூட தாண்டாது போலகுது. அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு மிச்சத்தை பார்ட் 2ல பார்த்துக்கலாம். அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். பாய்.